சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ அவன் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டான். வந்துட்டு மச்சான் எனக்கு உன் வீடு வந்து எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்குது. நான் சுடுகாட்டில் இருக்கும் போது வேலை செய்யும் போது எனக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும். உன் வீட்டுக்கு வந்தோன்னு எனக்கு என்னால் இருக்க முடியல, மன்னிச்சிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்க்கா. ஆனால் அவன் என்ன பண்ணானா, இது எல்லாரும் முன்னுக்கும் சொல்லிட்டான். எங்கள் அப்பாவுக்கு, என் பாட்டி, மாமா எல்லாரும் வந்து வீட்டில் சாப்பாடு சின்ன கேதரிங் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவன் அது சொல்லிட்டு அவன் நிற்க கூட இல்லைக்கா, பட்டுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு மூஞ்சல் அடிச்சு மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அப்பதான் வந்து எல்லாருமே உணர ஆரம்பிச்சோம், இந்த வீட்டுல மெம்மாங் ப்ராப்ளம் நிறைய பெருசா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னாச்சுன்னா அம்மாட்ட சொல்லிட்டோம், அப்பாட்ட சொல்லிட்டோம், வேற வீடு பாக்குறோம், நம்ம இன்னைக்கு வந்து இந்த வாரத்தோட இந்த வீட்டை விட்டு ஓடியே போயிடுவோம், பரவாயில்ல டெபாசிட் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வீடு பார்த்தோம். ஓகே, வீடு பார்த்துட்டுக்கா ஜாமான்லாம் வெளியாக்கணும்க்கா. ஒரு 2 கதவு அல்மாரி கோசம், ஜாமா எதுவுமே இல்லை. 8 பேரு ஒரு 6 பேர் தள்ளி இருப்போம் அந்த அல்மாரி. அந்த அல்மாரி 1 இன்ச்சு கூட நவரல, ஜாமான் நவுத்துற அன்னைக்கு. உட்காந்துருக்கோம் அது மேல. அவ்வளவு கஷ்டப்பட்டோம்க்கா, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ஒரு ரூம், அது எந்த ரூம்னா நான் படுக்கிற ரூம். அது வந்து கரெக்டா சொன்னல, ஒரு குட்டி பாதை தான்க்கா அந்த வீடு முச்சதில உழுவுன்னு சொன்னால, அந்த கரெக்டா அந்த ரேஞ்ச்ல இருக்கிற அந்த அல்மாரி தான் அது எங்களால் நவுத்த முடியாம இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். லோரி கெட்டு போச்சு ஜாமா மாத்திர அன்னைக்கு. நல்லா இருந்த லோரி கெட்டு போச்சு. அப்பா கீழே விழுந்துட்டாரு, முன்னுக்கு பாட்ச்ல வலிக்கி விழுந்து. ஜாமா நாத்தும் இல்ல, காடி கெட்டு போச்சு. தங்கச்சி வந்து கலத்த சிலா பயந்தாங்க எதையோ பார்த்து, ஜாமா நவுத்து பேக் பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ இவ்வளோ தடுங்கிற அந்த ஒரே நாள்ல நாங்க ஜாமா மாற்றி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்பா சோஃபேல் இது ஏதோ ஒரு தப்பா இருக்கு, பரவாயில்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஐயர்கிட்ட தண்ணி எரிச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இங்க கிளைங் ஏரியால. ஸோ அவர்கிட்ட போயிட்டு சொன்னோம், இந்த மாதிரி பிரச்சனை, நாங்கள் வீட்டுல சீலாப்பா போயிட்டு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா இப்ப எங்களால வீட்டு விட்டு வெளியாக முடியல, அது எங்களை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அந்த ஐயர் வந்து ஒரு தண்ணி கொடுத்தாருக்கா, இதை நீங்க போயிட்டு உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு 12 மணிக்குள்ள உங்க ஜாமா மாத்திருங்க, பாண்டு 1 ஆனிச்சுன்னா உங்க வீட்டுக்கு நான் உத்தரவாதம் இல்லை அப்படின்ட்டு. சோ சரி, பை ஹூ கேன் க்ரோ. ஆமாக்கா, நிறைய பண்ணிட்டாருக்கா அந்த ஒரு செட், சரியான செட்டுக்கா. சோ தண்ணி எல்லாம் கொடுத்தாங்களா, நாங்களும் சரி எல்லாம் தெளிச்சுட்டு. ஆனா அப்ப எங்க அப்பா வந்து நல்ல மனசுலாம் நடந்துகிட்டாரு. தண்ணி கொடுத்தவரு வீட்டுக்குள்ள வரல, அவர் வீட்டு வெளியே நின்று ஜாமான்லாம் நவுத்திக்கிட்டு இருந்தாரு. சரி லோரி வந்தா நம்ம எங்க போட்டுலான்னு தண்ணி தெளிக்கிறோம். எங்களுக்கு கால் வருது ஒரு 5-10 மினிட்ஸ்ல, லோரி சரியாச்சு நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. தெளிச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் எங்களுக்கு கால் வருது, லோரி வந்து வே அப்படின்னு. ஸோ அந்த அல்மாரி சொன்னல, அந்த ஒரு ரூம் அல்மாரி ஜாமா எல்லாத்தையும் வந்து தண்ணி தெளிச்சுட்டு லைட்டா ஒரு கையில தான் தள்ளணும், அந்த அல்மாரி நவுந்துருச்சு. யோசிக்கவே இல்லக்கா, 8 மணிக்கு ஆரம்பிச்சோம். 8 o'clock ஆரம்பிச்சோம். 8 ஆரம்பிச்சு ஒரு 11:45 கிட்டத்தட்ட ஜாமா எல்லாம் வந்து அது ஒரு பெரிய லோரி. ஸோ ஒரு வீடு ஜாமா வந்து ஒரு லோரில ஏத்தலாம். ஏத்திட்டுக்கா 11:45 11:50 என்னோட ஃப்ரெண்டு ஞாபகம் ஆரம்பத்துல சொன்ன காடி ஓட்டுற பையன், நானு அவன் எங்க கூட்டாளி எல்லாம் ஜாமான் மாத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கடைசி ஜாமா வந்து பசுபூங்க, அம்மாவோட பசுபூங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேட்டை சாத்திட்டு எல்லாரும் சொல்றோம், ஓகே எல்லா ஜாமான் எடுத்துட்டோம், 12 மணி தாண்டிடுச்சு, தாண்ட போது நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பிட்டு சரி ஒரு கிளான்ஸ்ல அந்த வீட்டை பாக்குறோம்க்கா. அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து ஒரு கண்ணு, ஒரு ரூம் கண்ணு மட்டும் தான் தெரியுது, ஒரு சில்லி ரெட்டிஷ் கலர். அது எங்களை பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொல்லுது, அப்படியே லைக் பார்த்துட்டு அந்த அது நிக்கிறதுக்கா நாங்க எல்லாருமே பாக்குறோம். அது எங்களை அப்படி பாக்குது, லைக் ஒரு வெறியில ஒரு கண்ணு பாக்குது எங்களை, ஐயோ தப்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பா லைஃபா பார்த்தாரு. அப்பதான் எங்கள்கிட்ட வந்து இங்க நம்ம இருக்க கூடாது கடைசியா பாத்துட்டாரு. ஆனா மத்த ஃபீல் பண்ணாம போயிட்டாரு, அதுதான் மனசு கஷ்டமா போச்சு. அது மட்டும் இன்பம் அப்பாக்கு பெறாம போயிடுச்சு. அப்ப நீங்க திரும்பி பாக்கும்போது டைம் என்ன? ஓகே, க்ளோஸ் டு 11:50 இருக்கும்க்கா, 11:50 சம்திங் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஜாமா, ஆமா அன்னைக்கு வந்து ஒரு 10-12 பேர்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஜாமா மாத்துறதுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் 12 மணிக்கு நான் ஜாமா விளையாக்கணும், எல்லாரும் வாங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இருந்தனால நாங்க பட்டு ஏத்திட்டோம். ஆனா அப்ப கூடக்கா நான் ஒரு வீடு பார்த்துருந்தோம்னு சொன்னால, அங்கதான் நாங்க வந்து இன்னும் பெருசா மாட்டணும். இது வந்து நாங்க அந்த வீட்டுல இருந்துகிட்டு தான், ஆமாக்கா அந்த வீட்டுல இருந்துகிட்டு தான் நாங்க இன்னொரு 2 வீடு தேடணும்ல, அங்கேயும் நாங்க போய் ஹாண்டடா தான் மாட்டணும். அது எங்களை அவ்வளவு சீக்கிரம் விடல. மறுபடியுமா? ஆமா அடசாமி, நான் நினைச்சு முடிஞ்சதுடான்னு. இன்னொரு சம்பவத்தை இன்னொரு நாள் தான் நான் உங்களை வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அக்கா அது இன்னும் ஜாஷாட்டா நடந்துச்சு நீங்க. ஆமா சரி, அப்ப நம்ம அடுத்த எபிசோட்ல மறுபடியும் செகண்ட் எபிசோட்ல நம்ம சந்திப்போம். கண்டிப்பா.